வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் லாஸ்ட் 2 வீடியோ சீம்பால் வச்சு 2 ரெசிபி பண்ணியிருந்தோம். ஒன்று பால்கோவா, இன்னொன்று கடம்பு. அந்த 2 ரெசிபி பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்து பார்ப்போம். இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸ் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, பூண்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறேன். தோலோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அரைச்சாச்சு. இது கொரன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தான் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு ஒரு 2-3 வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குங்க, அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 பழுத்த தக்காளியும் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. அந்த மேலே உள்ள காம்பையும் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நான் 4 பேருக்கு தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். அதனால் 2 தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி போதுங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களால் கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்ச பிறகு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா தோலையும் எடுத்துட்டேன். இதை தூக்கி போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கல்லுப்பு சேர்க்க போகிறோம். எந்த குழம்பு வகையை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கல்லுப்பு போட்டு செய்யுங்க, அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். தூளுப்பு போட்டிங்கன்னா பத்தாது, உப்பு போட்டதே தெரியாது. அதனால் நான் கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். புளிப்பு ஓகேனா அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் புளிப்பு வந்து அதிகமாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு இதை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரசத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சோல்லங்க, அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம். இதிலையே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லை உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லாக்டவுனால் வீட்டில் கொத்தமல்லி கறிவேப்பிலலாம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொதி வரும்போது போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரசத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இது வந்து ரசம் கொதி வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கும். இந்த ஸ்டேஜ் அப்போ தான் நீங்கள் கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக பபிள்ஸாக வந்துருச்சு. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அனலி லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye bye.